இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல சுவையான உருளைக்கிழங்கும் பூரி மசாலாவும் தான் பார்க்க போகிறோம். நல்லா புசு புசுன்னு இருக்கிற பூரியும் அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரியான உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி குக்கரில் சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம தோல்லாம் எடுத்துட்டு 1-2 நல்லா உடச்சி வச்சுக்கலாம். ரொம்ப தூளாக உடைக்கக்கூடாது, 1-2 உடச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உடச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதோட பச்சை பட்டாணி ஒரு கையளவும், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டுன்னு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு உடச்சி வச்சுருக்க நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக உடைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடைச்சோம்னா நம்ம கலந்து விடையிலே அது வந்து நல்லா கரைஞ்சி போயிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பச்சை பட்டாணி ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூரி மசாலா. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அது கொதிக்கிற சமயத்தில் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவாக இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூனு, பட்டை 2 துண்டு, கிராம்பு 3, சோம்பு 1 ஸ்பூனு. இதோட முந்திரி நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். 5 முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லா வெந்து நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ இதோடு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அதோட நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதெல்லாம் கலந்து விட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பத்தல, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கொதித்து வருது. நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு தேங்காய் ஊற்றிருக்கோம். லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வரணும். மறுபடியும் உப்பு பத்தாதனால உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா கொதித்து திக்காகி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ மல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஆறுனா கொஞ்சம் இன்னும் திக்காகும் மசாலா. அதனால் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ பூரி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை பிசைஞ்ச மாவில் இருந்து நல்லா உருண்டை பண்ணி நல்லா இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி நம்ம உருட்டிக்கலாம். சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் திக்காக உருட்டிக்கணும். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கோதுமை மாவு தூவி இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையிலே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம பூரியை பொரித்து எடுத்துடலாம். நல்லா உப்பி வருது பாருங்கள், புஷ்ஷுன்னு சூப்பராக வந்திருக்கு உப்பி. நான் இதில் எதுவுமே சேர்க்கல, உப்பும் தண்ணியும் தான் சேர்த்து பிசைஞ்சேன். இதுக்கே நல்லா உப்பி புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். இதே மாதிரி எல்லா பூரிகளையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா புஷ்ஷு புஷ்ஷுன்னு உப்பி வருது. இப்போ இதோட நம்ம பூரி மசாலாவும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது மாதிரி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக சாப்பிடுவாங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் எல்லா பூரியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பூரி, நல்லா உப்பி மசாலாவும் கொஞ்சம் திக்காயிருக்கு பாருங்கள். இன்னும் ஆற ஆற நம்மளுக்கு மசாலா இன்னும் திக்காயிரும் பூரி மசாலா. இது மசாலா வந்து பூரிக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.